வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்தை மையமாக வைத்து குறிப்பாக மீனம்பாக்கம் மற்றும் தாம்பரம் சுற்று வட்டாரம்லாம் கனமழை. மேலும் மழை பொழிவுகள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களுக்கும் வந்து கொண்டிருக்கு. அதே கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, ஆக்கூர், அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தோட திருக்கடையூரில் இருந்து அப்படியே பூம்புகார் கடலோரம் வழியாக கனமழை கடலுக்குள்ள இறங்கி இருக்கு. இப்போ நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை, நல்ல மழை. சிவகங்கை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை. இப்படி இருக்க தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வலுத்துதான் இருக்கு. வயநாடு, குடகு பகுதியில் வலுத்திருக்கு, நல்லாவே வலுத்திருக்கிறது. இதனாலதான் கபினிக்கு நீர்வரத்தும் மேட்டூருக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. கொஞ்சம் இந்த நிலையில நாளைய மழை கொஞ்சம் தீவிரம் நாளையும் மழை இருக்கும் சார். 12ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. இந்த வெப்பசலன மழை படிப்படியா இந்த பரவலான மழைப்பொழிவு என்பது குறைந்து இந்த காற்று மறைக்கும் பகுதியாகிய அந்த மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, இந்த புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூடுதலாகும். படிப்படியா சென்னைக்கு இருந்துட்டே இருக்கும். சென்னைக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் என்ன கூட அடுத்த நாள் இருக்கும். ஒரு நாள் பெய்யும் பொழுது அந்த மழை குளிர்ச்சி அடைஞ்சிடும். அடுத்த நாள் வெப்பமடை, தாமதமடை, இதே மாதிரி அங்கங்கே இருக்கும். ஒரு நாள் பெய்ஞ்ச இடத்துல அடுத்த நாள் பெய்யறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த நாள் பெய்யும், ஒரு நாள் இடைவெளி விட்டு. அதே போல இன்னொரு காற்று மறைக்கும் பகுதி இருக்கு, நீலகிரி மாவட்ட காற்று மறைக்கும் பகுதி. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு இன்னும் சரியா மழை பொழிவு கொடுக்கல, ஆனால் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் கண்டிப்பா. சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, கல்வராயன் மலைப்பகுதி, தருமபுரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அப்புறம் அந்த கொல்லிமலை பகுதி, நாமக்கல் மாவட்ட பகுதிக்கும் மழை பொழிவு கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல. பரவலா இருக்காது. 12ஆம் தேதி வரை மழை இருக்கு. நான் 8ஆம் தேதி வரை மழை எதிர்பார்த்தோம். அது இன்றோடு நிறைவடையுது. 9, 10, 12ஆம் தேதி வரை மழை இருக்கு. அதுக்கப்புறமும் மழை இருக்கும். அளவுல ரொம்ப பரப்புல குறைஞ்சிருக்கும். அது எங்கன்னா காற்று பகுதியில, அந்த காற்று மறைக்கும் பகுதின்னு சொல்றோமா இல்லையா, காற்று மறைக்கும் பகுதியில இருக்கும். மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, அப்புறம் அப்படி சேலம் இந்த மாவட்டத்தில் இருக்கும். அப்புறம் சென்னையை ஒட்டி வடகடலோரத்தில் இருக்கும். டெல்டாவில் எப்பயாவது ஒரு தடவை தான் இருக்கும். டெல்டாவிற்கு நம்ம அடிக்கடி இருக்காது. வடக்கு டெல்டாவுக்கு வாய்ப்பு கூடுதல். சார் என்ன வேதாரண்யம் பகுதியை ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேதாரண்யம் பகுதி ஒரு நாள் கிடைச்சது, தகட்டூருக்கு ஒரு நாள் கிடைச்சது, துருத்துறைப்பூண்டிக்கு ஒரு நாள் கிடைச்சது, மன்னார்குடிக்கு 2 நாள் கிடைச்சது. இப்படியே ஆங்காங்கே மழை இருந்துச்சு. சில இடங்கள் இன்னும் ஒதுக்கி இருக்கு. திருநகரி, சீர்காழி, திருநகரியே ஒதுக்கி இருந்துச்சு. இன்னைக்கு லேசான மழை பொழிவு கொடுத்துருக்கு. இப்படி ஆங்காங்கே மழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கு. இப்படியே மழை இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா பெருசா மழை இருக்காது. 12ஆம் தேதி வரை இருக்கும். அதாவது 8 விட 9 குறையும் பரப்பு, 9 விட 10 குறையும் பரப்பு. 10 கூட கொஞ்சம் வலுவா தெரியுது. 9, 10 இருக்கு. 11, 12 கொஞ்சம் குறையும். 13, 14 இன்னும் குறைஞ்சிருக்கும். 16க்கு மேல் மீண்டும் காற்று சுழற்சியின் காரணமாக கடலோர மாவட்டங்கள்ல வெப்பச்சலன மழை. தென்மேற்கு பருவமழை 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். லைட்டா 20ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் வலுப்பெறும். தென்சின கடல் நிகழ்வு வரணும். தென்சின கடல் நிகழ்வு வடகிழக்கு மாநில பகுதிக்கு வருது முதல்ல. அது அப்படியே இமயமலை ஒட்டி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது. அதுக்கு அடுத்ததுதான் வங்கக்கடலுக்கு வரும். அடுத்தது காற்று சுழற்சி உருவாடும். கொஞ்சம் பொறுத்துருங்க. கண்டிப்பா மழை இருக்கு. நான் திரும்ப சொல்றது என்னதான், வறட்சி என்கின்ற பேச்சுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா படி வழி இல்லை. இனிமேல் கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் கூடி இருந்தாலும் சூரியனின் குத்துக்கதிர் வரக்கூடிய நாள் ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாள். அப்ப தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லைன்னா, தென்மேற்கு சாரல் இல்லைன்னா வெயில் கொஞ்சம் கூடுதலாக காட்டத்தான் செய்யும். எப்பெல்லாம் தென்மேற்கு பருவமழை இல்லையோ அப்ப வெயில் கூடுதலாக காட்டும். அந்த நிலை மீண்டும் இந்த வரக்கூடிய இந்த 15ஆம் தேதியிலிருந்து 13 16ஆம் தேதி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமும் கொஞ்சம் வெயில் இருக்கும். ஆனால் அந்த வெயில் வறட்சியை கொடுக்காது. மழை இருக்கிறது, கண்டிப்பா மழை இருக்கு. செப்டம்பர், அக்டோபர் நிறைய இருக்கு. நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வரும். செப்டம்பர் நிகழ்வு. சரி, நிறைய பேர் இப்ப பாலக்காட்டு கணவாயிலிருந்து நிறைய கால். என்ன பிரச்சனைனா, அமராவதி நிரம்புமா, குடிமங்கலத்துக்கு மழை வருமா, ரெட்டியார் தீர்த்தத்திலிருந்து கால் வருது. இங்கெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைக்குரிய பகுதி, இதெல்லாம் ரொம்ப பிரச்சனைக்குரிய பகுதி. அங்கெல்லாம் மழை பெய்யாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஒரு ஊரின் பெயரை சொல்லலைன்னா அங்க மழை இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஊரை பெயரை சொல்லி உங்க ஊருக்கு மழை பெய்யாதுன்னு சொல்ல முடியுமா? அது நல்லா இருக்குமா அது? ஆனால் மழை வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கரூர்ல கூட அன்னைக்கு பெஞ்சுது 2 நாளைக்கு முன்னாடி. இப்படி ஆங்காங்கே இருக்கும். ஆனால் பெரிய அளவில் எதிர்பார்த்துறாதீங்க. கண்டிப்பா
இந்த உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் எப்போ மழை பெய்யும்? பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிக்கு, தாராபுரத்துக்கெல்லாம், குடிமங்கலம், கொங்கல் நகரம் இந்த பகுதியெல்லாம் எப்போ? செப்டம்பர், அக்டோபர் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்துல நிகழ்வு அமையும் பொழுதுதான் மழை பெய்யும். எப்பொழுதுமே, அதாவது இரண்டாவது கோடை என்று சொல்லக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாட்கள்ல தான் உங்களுக்கு மழை பொழிவு கொடுக்கும். அது செப்டம்பர், அக்டோபர் கண்டிப்பா இருக்கு. கணவாயிலையும் இருக்கும், காற்று பகுதியிலையும் இருக்கும், உள்ளேயும் இருக்கும், கடலோரமும் இருக்கும், மலையிலும் இருக்கும், கேரளாவிலும் இருக்கும், அணைகள் நீர்பிடிப்பு பகுதியிலும் இருக்கும், அமராவதிக்கும் இருக்கும், பரம்பை குளத்துக்கும் இருக்கும். நீலகிரி மாவட்டத்துல இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, வறட்சியா இருக்கு. ஆனா அதே மழை நீலகிரி மாவட்டத்துல பெய்யாம தெற்கு சரிவுல பெஞ்சது, அவலாஞ்சு கூட பெஞ்சது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தலாம். கண்டிப்பா இந்த வருடம் பின்மழை, தென்மேற்கு பருவமழை பின்மழை கண்டிப்பாக பொழியும். நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வரும்பொழுது பொழியும். ஆந்திர பிரதேசம் வரும் கண்டிப்பா. செப்டம்பர், அக்டோபர் அதிக மழை இருக்கு. இறுதி 45 நாள் இருக்கு வரும், பொழியும். நம்பிக்கையோட இருங்க. ஏன்னா இப்போ இரவறிக்கையை காணும் அப்படின்னு மழை இல்லையோ அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு கால் நிறைய வருது. அதனாலதான் மாலை அறிக்கை முன்கூட்டியே நான் வழங்குறேன். ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருங்கள். வடகிழக்கு பருவமழை நம்ம அதிகம் கொடுக்கும். இனிமே இந்த கோடை தாங்க வெயில் அதிகமா இருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவமழை 45-50 நாளுக்கு மேல வலுத்து இருக்கு, 50 நாளுக்கு மேல வலுத்து இருக்கு. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 ஜனவரி 10 வரைக்கும் மிக வலுவாக இருக்கிறது. கண்டிப்பா பாதிக்கிற மழைங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தயவுசெய்து வறட்சிங்கிற பேச்சில் தயவுசெய்து அதை நீங்க நினைச்சு வேண்டிய கஷ்டப்பட வேண்டாம். யாரை பார்த்தாலும் ரொம்ப கால் பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், கொஞ்சம் பொறுத்திருங்கள். மழை பெய்து கொண்டுதான் இருக்கு, ஆனா இந்த பெய்யாத இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதுவும் உங்களுக்கு பொழியும், திடீரென்று உங்களுக்கும் பொழியும். மழை வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய இந்த 12ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 5 நாள் இடைவெளி கொடுக்கணும், நீண்ட கால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேல் மீண்டும் வெப்பச்சலன மழை, காற்று சுழற்சி மழை. 18ஆம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் கூடும். 20ஆம் தேதிக்கு மேல் நல்லா கூடும். மாத இறுதியில் நன்றாக இருக்கு. செப்டம்பர், அக்டோபர் நிறைய இருக்கு. அக்டோபர் 15 தென்மேற்கு பருவமழையே வடகிழக்கு பருவமழை போல் பெய்யும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 to ஜனவரி 10. நினைவில் கொள்ளுங்கள், நம்பிக்கையுடன் நிறைய மழை வடகிழக்கு பருவமழையும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. நன்றி. அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். நாம் நினைக்கும் போது மழை பெய்யாது, எல்லா மழையும் சேர்த்து பொழியும் போது சேமித்து அதை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். நன்றி.